ஹையஸ்ட் பிட்டராக எடப்பாடி பழனிசாமி, மீடியம் பிட்டராக கொங்கு பகுதியில் இன்னொரு அமைச்சர், லோவஸ்ட் பிட்டராக தென் தமிழகத்தில் ஒரு அமைச்சர். என்ன பிட்டிங்க? எந்த எம்எல்ஏவுக்கு மாசம் மாசம் என்ன பணம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் கூவத்தூர்ல அந்த பிட்டிங் முறை. அதன் பிறகு தவழ்ந்து காலில் விழுந்து பதவியை பிடித்த எடப்பாடி பழனிசாமி இந்த தன்மானமிக்க ஒரு விவசாயினுடைய மகனை பச்சையின்களே 10 ஆண்டு காலம் கையெழுத்து போட்டு ஒரு பைசா வாங்காத அண்ணாமலையை பற்றி சொல்வதற்கு எடப்பாடி பழனிசாமி என்கின்ற தற்குறிக்கு எந்த விதமான அதிகாரம் கிடையாது. அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். தலைவர் அப்புறம் ஒரு தொண்டனாக இருக்கும் பொழுது ஒரு கட்சி முடிவெடுத்திருக்கிறாங்க, தலைவர்கள் முடிவெடுத்திருக்கிறாங்க, அதை செயல்படுத்த வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கு. அதனாலதான் கடமை என்கின்ற வார்த்தையை பயன். என் கடமை, கட்சி சொல்லிட்டாங்க, மோடி ஐயா சொல்லிட்டாங்க, என்னுடைய கடமை. இதுல தொண்டர்கள் நமக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருந்தா ஒரு கட்சி கட்டுக்கோப்பா இருக்காதுங்க. அதனால அந்த பிரச்சனை முடிஞ்சது. எங்களுடைய கடமை தலைவர்கள் சொல்லிட்டாங்க, செய்ய வேண்டியது அண்ணாமலை என்கின்ற அந்த தொண்டனுடைய பொறுப்பு. இரண்டாவதுங்க, நேற்று ஐயா ஜி.கே. மூப்பனார் அவர்கள் மறைந்து 24 ஆண்டுகள் ஆச்சு. அந்த நிகழ்ச்சிக்கு அண்ணன் ஜி.கே. வாசன் அவர்களை அழைச்சிருந்தாங்க, எல்லாத்தையும் தனித்தையும் அழைச்சிருந்தாங்க. மேடைக்கு போகும்பொழுது இருக்கை போட்டிருந்தாங்க. ஜி.கே. வாசன் அண்ணன் சொன்ன இருக்கையில நான் அமர்ந்திருந்தேன், அவ்வளவுதாங்கண்ணா. அதனால அரசியல் எதுவும் கிடையாது. எல்லாத்துக்கு மேலே எனக்கு அன்பு இருக்குங்கன்னா, பண்பு இருக்கு, பாசம் இருக்கு. உங்களுக்கு தெரியும், எனக்கு தனிப்பட்ட முறையில கோபம் இருக்கு, ஆற்றாமை இருக்கு, வேற இடத்துல இருக்கு, திமுக இருக்குன்னா கூட ஒரு திமுக அமைச்சரை பார்த்தாலும் கூட மரியாதை கொடுக்கக்கூடியவன் நான். அது வேற, இது வேறங்கண்ணா. அதனால என்னை பொறுத்தவரை அண்ணாமலை என்கின்ற தொண்டன் கட்சி சொன்னதை கேட்டு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்.